நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மீண்டும் உங்களை பார்ப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என் விலையில்லாதவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னும் விலையில்லாதவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. எந்த நிலையில என்னை விட்டு கொடுக்காதவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வெட்கங்கள், அவமானங்கள், வேதனைகளை நாங்கள் கடந்து வந்த போது நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தலையை நீர் நடக்க பண்ணினவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு அத்தனை ஆசீர்வதித்து தருவீராகவே வச்சிருக்கிறோம். எங்களோடு பேசும் இருப்பதும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. சங்கீதம் 29:22. ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு வெட்கத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு நிந்தை நிமித்தம், ஏதோ ஒரு அவமானத்தின் நிமித்தம் நீங்களும் வெட்கப்பட்டவங்களா வேதனையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவனோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி நிமித்தம், இல்லை இந்த பிரச்சனையின் நிமித்தம், இந்த கடனின் நிமித்தம், இந்த பிள்ளைகளின் நிமித்தம், இந்த உறவுகளின் நிமித்தம், ஐயோ ஆண்டவரே நான் வெட்கப்பட்டுருவனோ, என் சத்துரு என்னை வெட்கப்படுத்திடுவானோன்னு சொல்லி உள்ளுக்குள்ள கலங்கிக்கிட்டு போராடிட்டு நிறைய பேர் என்ன செய்யலாம், இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து. இந்த ஆபிரகாமே இந்த இடத்துல நம்மளோட பேரை போட்டுக்கலாம், நம்ம குடும்பத்து பேரை போட்டுக்கலாம். நம்ம எந்த காரியத்தை குறித்து யாரை குறித்து பயந்து போயிருக்கோமோ அவங்கள போட்டுக்கலாம். என்னை மீட்டு கொண்ட கர்த்தர் என் வம்சத்தை குறித்து இனி நான் வெட்கப்படுவதில்லை, என் முகம் யார் முன்னாலேயும் செத்து போவதில்லைன்னு சொல்லி நீங்க தைரியமா அறிக்கை பண்ணலாம். அதனாலதான் உங்களை மீட்டு கொண்ட கர்த்தர் அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படவே நான் விடமாட்டேன். நீ உண்மையா என்னை நேசிக்கிற ஜனமா இருந்தா, ஒருவேளை நம்ம ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்களா இருந்தா, உண்மையா ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா, ஆண்டவர் மேல உண்மையா நம்பிக்கை வச்சிருவங்களா இருந்தா, ஆனா அவர் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்பின அவர்களை நீ விடுவித்தி அவர்கள் முகங்கள் வெட்கப்படுது. நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்க்கும்போது நம்பின அவங்களை யார் யார் அவரை நம்புறாங்களோ எழுத்து வருகிற எவனையும் நான் புறம்பே உண்மையிலே நம்ம மனஸ்தாபப்பட்டு உண்மையிலே பாரப்பட்டு, அன்றே இந்த அவமானத்துக்கு நான் பாத்திரம் இல்லை ஆனா அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவரை நம்பி நம்முடைய காரியங்களை ஒப்பிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இனி நீ வெட்கப்பட மாட்டேன்,
இனி உன் முகம் யாரு முன்னாலும் செத்து போக நான் விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கருளை இருக்கிறார். பாருங்க, அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. இது இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது, பயப்படாத, நீ வெட்கப்படுகிறத, நீ பயப்படாத. எந்த காரியத்தையும் குறித்து நம்ம பயந்துகிட்டு இருக்கோம், வெட்கப்பட்டுருவோமோன்னு. அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தை திரும்பவுமா கடந்து வருது, பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து வருது. பாருங்க, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, நானாதே நீ லட்சை அடைவது இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்மளை ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அந்த போராட்டத்திலிருந்து இந்த நாள்ல நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை வெட்கப்படுத்தவும் மாட்டேன், வேதனைப்படுத்தவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன், வெள்ளைக்கு போகவும் மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து வாக்களிக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை எனக்கு தாண்டி வர முடியலையே, இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்றது எப்படி, இந்த சூழ்நிலையை தாண்டி வர்றது எப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கேட்கும்போது ஆண்டு ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு தராரு. பாருங்க, இந்த உலகத்துல சத்துருவானவன் ஆண்டுடைய பிள்ளைகளை எப்படியாவது தீட்டுப்படுத்தணுங்கிறது அவனுடைய நோக்கம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, சீயோன் தீட்டுப்படுவதாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி இருக்கிறார்கள். என்ன சொல்லி கூட்டம் கூடி இருக்காங்க? அநேக ஜாதியார் சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. இவ ஆண்டுடைய பிள்ளை ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றாளா, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாளா? இவருடைய காரியம் எப்படி நடக்கும்னு பார்ப்போமே. இந்த காரியத்துல இவ எப்படி நிமிர்ந்து நடக்க போறான்னு பார்ப்போமே. இந்த காரியத்தை அவ எப்படி வெளியில வர்றான்னு பார்ப்போமே. எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும்? நிந்திக்கணும், அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன செய்யறான்னா, அநேக ஜாதியார் மூலம் அவன் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வசனம் சொல்லுது, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாம இருக்காங்களாம். அவங்க என்ன நினைக்காங்க? சீயோனை நம்ம எப்படியாவது தீட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா ஆண்டவருடைய நினைவு அவங்க என்ன செய்யல, அறியல. ஆண்டவர் அதே சீயோனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்தில் சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியை பார்த்து என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போறது, நான் உன் கொம்புகளை எறும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இதுதான் ஒருவேளை அவங்க நம்மளை எப்படியாவது திட்டப்படுத்திடணும், எப்படியாவது அவமானப்படுத்திடணும், எப்படியாவது வெட்கப்படுத்திடணும்னு ஒரு பக்கம் கூடி நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய நினைவு என்னன்னா, அவங்களெல்லாம் பதறாக்கிச்சு நம்மளை எழுந்து போரடிக்க வச்சு அவங்களுடைய ஆஸ்திய, அவங்க சம்பாத்தியம் பண்ணதை, அவங்க தேடி சேர்த்ததை எல்லாம் உள்ள நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறதுக்கு இல்லை, கர்த்தருக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர் அவர்கள் தேடி செய்தை நீ கர்த்தருக்கு என்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நியமிப்பாய். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவமாக்கி போட்டாரு. கூட்டம் எல்லாரையும் முறியடிச்சு அவங்களோ தேடி சம்பாத்தியம் பண்ணின ஆஸ்திய அவருக்குன்னே அவர் எடுத்து அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்துக்கு என்று பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துறார். தேவனுக்கு உண்மையா ஜீவிக்கிற பிள்ளைங்களை, தேவனுக்காக வைராக்கியமா எழும்பி செயல்படணும்னு நினைக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அப்படியா எடுத்து பயன்படுத்தப்படுகிறார். அந்த மீகா 4:8 பாருங்க, மந்தையின் குருக்களே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்திடத்தில் வரும். ஒரு ஆளுகையின் ஆவி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். வெட்கத்தின் ஆவி அல்ல, நிமிர்ந்து நின்று ஆண்டவருடைய கிரீடமா, அவருடைய ராஜ முடியா அவர் நம்மை கையில் எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ பயப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லித்தராரு பாருங்க. ஏசாயா 54வது அதிகாரத்துல சொல்றாரு, அவ பிள்ளை பெறாத மலடியே,
மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. இந்த இடத்துல இந்த ஆண்டு நம்ம பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை பிள்ளை பெறாத மல்லடியேன்னா அந்த இடத்துல ஆண்டு நிந்தையா சொல்லலை. ஒருவேளை நீ என்ன செய்யல, பிரயாசப்பட அதிகமான பிரயாசமோ அதிகமான கற்ப வேதனை போன்ற வேதனையோ படாம நீ என்ன செய்ய போற, எனக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க ஈஸியா போற. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல ஒரு நுகத்தை வச்சார்னா அந்த சுமை லகுவாயும் மெதுவாயும் இருக்கும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், முந்தின ராஜரிகம் உன்னிடத்தில் வரும். அது வர்றதுக்கு முன்னால நம்ம பயங்காட்ட சத்துரு என்ன செய்யறான், அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளை, வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி சூழ்நிலைகளை, பேச்சுகளை, நிந்தைகளை கொண்டாந்து என்ன செய்யறான், போட்டு நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பார்க்கலாம். அவனோட பேரே பொய்யன், சிதறடிக்கிறவன் அப்படிதான். அதனால அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடாம ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை கற்பமே அதில் எப்படி பிள்ளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்க நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு இடத்துல வேதனைனா என்னன்னே தெரியாது, இவ எப்படி பெரிய ஆளாகலாம் அப்படி என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அதற்கேற்ற உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நமக்கு அருளுவார். ஒருவேளை சவுல் பராக்கிரமசாலியும் பலசாலியும் தன்னிடமாய் சேர்த்து கொண்ட போது ஆண்டவர் தாவீது என்ன செஞ்சான்னா, தனித்தவனா வனாந்தரத்துக்குள்ள தனியா ஒண்டியா போனான். நீ ஒண்டியாய் வருகிறது என்னன்னு சொல்லிதான் ஆசாரியன் அவரை பார்த்து கேட்டான். ஆனா ஒண்டியா போனவங்கிட்ட கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அடைக்கலம் தேடி தாவீது கிட்ட போனாங்க. அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க தான் தாவீதிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் மகா சேனையை போல பெரிய சேனையானாங்களாம். பின்னாட்கள்ல தாவீது கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகளா அவங்கள தான் ஆண்டவர் உருவாக்குனாரு. தாவீதை போன எல்லா இடத்திலும் காப்பாற்றி வெற்றி சிறக்க பண்ணினார். பாருங்க, அதே ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்க்கும்போது ஒரு அற்பமா எண்ணப்பட்டவங்களா, ஆகாதவங்களா, சமுதாயத்துல அங்கீகரிக்கப்படாதவங்களா, தள்ளப்பட்டவங்களா காணப்படலாம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அநாத ஸ்திரீகள், அநாதைகள்னா அற்பமா எண்ணப்படுறவங்க, அவங்களுக்குன்னு பேச ஒரு ஆள் இல்லை, அவங்களுக்குன்னு நிற்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்கள கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாருங்கிறதுனாலதான் ஆண்டவர் மகிழ்ந்து பாடு, ஆனந்த சத்தமிடு அப்படின்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், பயப்படாத, நீ வெட்கப்பட மாட்டாய். திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயந்துகிட்டு இருக்கலாம். இது நம்மளால முடியுமா, இதை நம்மளால செய்ய முடியுமா, இந்த இடத்துக்கு போனா நம்மளை இப்படி பேசி அசிங்கப்படுத்திடுவாங்களோ, இந்த இடத்துக்கு போனா இந்த நிலையை சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்முடைய குடும்பத்தை சொல்லி அசிங்கப்படுத்துவாங்களோ, நம்முடைய குடும்ப பின்னணியை சொல்லி பயங்கரத்து காட்டுவாங்களோ, நம்மளோட நம்ம இருக்கிற நிலைமையை சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ, வெட்கப்படுத்துவாங்களோன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அவங்க வெட்கப்படுத்தினாலும் ஆண்டவர், அவங்க வேதனைப்படுத்தினாலும் ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது பாருங்க. இன்னொரு இடத்துல யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும் ஏசப்பா, எனக்கு இருக்கிற பலன் இவ்வளவுதான், எனக்கு இந்த ஒரு இடத்துல சொல்வாரு, குத்தவும் பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நமக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, நீ செய்ய வேண்டிய வேலை பயப்படாம மகிழ்ந்து கலிகூற வேண்டிய வேலை.
மகிழ்ந்து என்ன உயர்த்துற வேலை தான் உன்னோட வேலை. பெரிய காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ பெரிய காரியங்களை செய்வது கர்த்தராகிய என்னுடைய வேலை. நீ மகிழ்ந்து களிகூரு. அந்த யோவேல் 2:27 நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா, சியோன் குமாரரே நீங்கள் கர்த்தருக்குள் களிகூருங்கள், அவர் தக்கபடி முன்மாரியும் தருவார் பின்மாரியையும் தருவார். ஒருவேளை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தேவையை எப்படி எப்படி சந்திக்கணுமோ அப்படி அவர் சந்திச்சு நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியும் இன்னொரு இடத்துல அந்த சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டது. 26வது வசனத்துல பாருங்க, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்வாரு, களங்கள் தானியத்தினால் நிரம்ப செய்வாரு, ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோட உள்ள எல்லா தேவைகளையும் சந்தித்து வருள்ள நம்முடைய இப்போ நம்ம கடந்து போகிற சூழ்நிலையில அது என்ன தேவையோ, எந்த காரியத்துல நம்ம வெட்கப்படுவோமோ, சரியா செய்து முடிக்க முடியுமோ முடியாதோன்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு இருக்கோமோ, அந்த காரியத்துல எல்லாம் ஆண்டு ஒரு குறையில்லாம நடத்தி திருப்தியா நடத்துவார், சம்பூரணமா நடத்துவார், நீதி எடுக்கும்படி நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, நான் உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்களும் அறிஞ்சுக்கிடுவீங்க, நானே கர்த்தர் இந்த உலகமும் அறிந்து கொள்ளும், அந்த அளவுக்கு நடத்தி என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறத உங்க மூலம் நான் என்ன செய்வேன், நிரூபிப்பேன். நீங்க இந்த இஸ்ரவேல்ல அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் நான் எனக்கு மகிமையாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன செய்யறாரு, தைரியப்படுத்துறார், ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில காரியத்துல நம்ம வெட்கப்பட்டுருவோமோ நினைக்கும், சில பிரச்சனையை நினைக்கும் போது இந்த காரியம் நமக்கு எப்படி முடியுமோ நம்ம கலங்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நமக்கு தெரியும் லாசரோட காரியம் தெரியும். லாசரோட காரியத்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல், யோவான் 11:4, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த வியாதிங்கிற இடத்துல இந்த பிரச்சனைன்னு நம்ம வச்சுக்கிடுவோம், இந்த காரியம்னு வச்சுக்கிடுவோம். இந்த பிரச்சனை இந்த காரியம் மரணத்துக்கு ஏதுவா, அழிவுக்கு ஏதுவானது இல்லை, இந்த காரியம் அவமானத்துக்கு ஏதுவானது இல்லை, வெட்கத்துக்கு ஏதுவானது இல்லை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது. ஒருவேளை லாசரோட கல்லறையில கல்லை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு மாத்தாள் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரி தான், அவளை நேசிச்சவங்க தான், அவள் உயிரோடு இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சவங்க தான். ஆனா அந்த கல்லை எடுத்து போட்டா நாருமோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த கல்லை எடுத்து போட சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சு தைரியமா கல்லை புரட்டினாங்க. அங்க லாசருவை வெளியே வான்னு ஆண்டவர் சொன்னாரு. அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. லாசர் உயிரோட வந்தான், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் அதை கண்டு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்னு சொல்லி அதுக்கு அடுத்தாலும் நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்கள்ல எது நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்தை நம்ம வெட்கப்பட்டுருவோம்னு கலங்கிக்கிட்டு இருக்கோமோ, அந்த காரியத்துக்குரிய காரியத்தை நம்ம முன்னேறி செல்ல முடியாதபடி எது நமக்கு தடையா இருக்கிறதோ அந்த கற்களை நம்ம அகற்றி போட்டு, தைரியமா அகற்றி போட்டு, நம்ம வெட்கப்பட்டுருவோம்னு பயந்து அல்ல, அது நம்மளை அசிங்கப்படுத்திடுமோன்னு பயந்து நம்ம இன்னைக்கு தயங்கிட்டு நிற்கும். தொடர்ந்து முன்னேறி போவோம். கற்களை அகற்றி போட்டு தடையா இருக்கிற காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு நம்ம முன்னேறி போவோம். எந்த காரியத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுவோம்னு நினைச்சோமோ அதே காரியத்தை ஆசீர்வாதமாக்கி தேவன் தம்முடைய நாமத்தை நம்மூலம் மகிமைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். நம்ம குனிஞ்ச இடத்துல 18 வருடமா ஒருவேளை தலை கூனியா நடந்த அந்த சகோதரியை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன், எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நடந்தோமோ, நிமிர முடியாம நடந்துகிட்டு இருந்தோமோ, அந்த இடத்துல நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். யோசேப்பு எந்த தேசத்துல அவர் வெட்கத்தை அனுபவிச்சாரோ அதே தேசத்துல ஆண்டவர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தது போல, எந்த இடத்துல நம்ம வெட்கத்தை அனுபவிச்சோமோ, எந்த இடத்துல வேதனையை அனுபவிச்சோமோ
செஞ்சோமோ, எந்த வருடத்துல நம்ம வார்த்தைகளால காயப்பட்டோமோ, அதே மக்கள் முன்னால, அதே தேசத்துல, அதே இடத்துல நம்மையும் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாரு. நீங்க வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். அவர் அந்த வாக்கின்படி நமக்கு செய்வார். அவர் நமக்கு துணையா இருப்பதனால கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கி எதுக்கும் நான் அசையாதபடி ஒருவர்களை நாம் எனக்கு நேர்கிட்ட எந்த போராட்டத்தை குறித்து நான் அசைக்கப்படாதபடிக்கு கற்பாரையை போல நான் முன்னேறி செல்வேன். காரணம் அவர் எனக்கு துணையாயிருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் சொல்லி அறிக்கையிட்டு முன்னேறி செல்வோம். ஏசாயா 61 ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியங்களை அவர் மேற்பட்டுக் கொள்வார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நமக்காக அவர் செயல்பட்டு 2 தனையான ஆசீர்வாதத்தை தந்து வெட்கப்பட்ட இடத்துல நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து நிமிர்ந்து நடக்க பண்ணி பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது மகிழ்ந்து கலிகூறுவோம். அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்காக வாழ்வேங்கிற தீர்மானத்தோடு கூட அவரை நம்பி முன்னேறி செல்வோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரையே நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோம். எந்த சூழ்நிலையோ மனுஷரையோ சூழ்நிலையோ முக்கியப்படுத்தாதபடிக்கு நோக்கி பார்க்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் பிரகாசமடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரை பிரகாசமடைய ஒவ்வொரு நாளும் அனுக்கிரகம் செய்யப்படுவதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் மீது அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் வெட்க அனுபவித்த சகல தேசத்திலும் நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர். அதற்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ள, எந்த சூழலிலும் உண்மையே பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உமக்குள் வாழ்ந்து கழுத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய மேல நாங்கள் நம்பிக்கை வச்ச எங்க பிதாக்களை நீங்க விடுவித்த தகப்பன் எங்களோடு கூட இருக்கீங்க, எங்களையும் ஆசீர்வதிப்பீங்க. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் துதி எப்போது எங்கள் வாயில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.